பாடல் 67. சென்ற பாடல் தோத்திரமே என்று முடிந்தது. இந்த பாடல் தோத்திரம் என்று ஆரம்பிக்கிறது. பட்டர் கூறுகிறார், அபிராமியே, உன்னை தோத்திரம் செய்யாது, உன்னை துதிக்காது, உன்னை வணங்காது, உன்னை தொழாது, மின்னல் போன்ற உன்னுடைய சோதி வடிவமான திருவேணியை ஒரு கணமேதும் மனதில் நிலை நிறுத்தி வணங்காதவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் உள்வினையால் பெற்ற செல்வங்களெல்லாம், அவர்களுடைய குலம், கூத்திரம், வள்ளத்தன்மை இவை எல்லாம் குன்றி செல்வம் இழந்து அவர்கள் குடிசைகள் தோறும் பிச்சை பாத்திரமின்றி உலகெங்கும் வீடு வீடாக திரும்பி பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அபிராமியை தொழாவிட்டால் என்ன ஏற்படும் என்று கூறுகிறார் அபிராம பட்டர். அவளை வணங்காவிட்டால் மக்கள் வளம் குன்றி பிச்சை எடுப்பார்கள் என்று கூறுகிறார் அபிராம பட்டர். பகைவர்கள் ஐயோ இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்.